இறந்து போனவர் யமலோகத்துக்கு போயிருக்காரு. யமலோகத்துக்கு போனோன்னு யமதர்மனை பார்த்து திட்டுறேன், எதுக்கே நீ அதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்தேன், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு, எவ்வளோ சொத்து பத்து சேர்த்துருப்பேன், அதுக்குள்ளேயும் என் ஆத்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டிய. அவர் சொன்னார், டே விதி முடிஞ்சு வச்சா வந்துதான் ஆகணும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதப்பா, நீ வந்த வேலையை பாரு, இங்கே இருக்கிறதெல்லாம் காட்சிகளை பாருன்னாரு. இப்படியே பார்க்குறான், கடிகாரமாக மாட்டியிருக்கு. கடிகாரமாக மாட்டியிருக்கு. கேட்குறான், யமதர்மராஜா யமலோகத்தில் எதுக்கு இவ்வளோ கடிகாரம்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னார், ஒரு இறந்து வர்றவங்களுக்கு இறந்து வரப்போகிறவங்களுக்கெல்லாம் கடிகாரம் ஒன்று வச்சுருப்போம். இப்போ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் எவ்வளவு பொய் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த முதாயா கடிகாரம் ஓடும்னாரு யமதர்மன். இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்மளுக்கும் ஒரு கடிகாரம் மாட்டியிருப்பாங்களே, நம்ம பொய் சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுமே அப்படின்னு அச்சப்பட்டு கேட்குறேன், எனக்கு கடிகாரம் மாட்டியிருக்கீங்களா? ஆமாம். எந்த கடிகாரம்? இந்த கடிகாரம் தான் உனக்கு மாட்டினது. பார்க்குறேன், கடிகாரம் அளவுக்கு மீறி ஓடுது. இவன் சொல்கிறேன், ஐயா நானுமா பொய் சொன்னேன்? பொய் சொன்னதே தெரியலை, தெரியாமலே புழுகுறாங்க பல பேர். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுதே, ரொம்பத்தான் புழுகி இருப்போம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் ஒரு கடிகாரம் ஓடாமல் இருந்திருக்கு. எதுக்கு அந்த கடிகாரம் ஓடாமல் இருக்குன்னு கேட்டானா. அது சொன்னார், அதுதான் அன்னை தெரசாவுடைய கடிகாரம். அயல் நாட்டில் பிறந்த பெண்மணி, அந்த அம்மா பொய் சொல்லாமல் வாழ்ந்துருக்கிறாள். யமதர்மன் சொன்னோன்னு இவன் கேட்குறான், பொய் சொல்லாமையா? அது இந்தியாவிலையா? எப்படி அது பொய் சொல்லாமல் இருக்க விட மாட்டாங்களே, எப்படி அந்த அம்மா இவ்வளோ பிரச்சனையிலையும் பொய் சொல்லாமல் இருந்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, அயல் நாட்டில் பிறந்த பெண்மணி இந்தியாவுக்கு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு நிதி திரட்ட எல்லா கோடீஸ்வரன்ட்டையும் போய் கையேந்தினா. கொல்கத்தா வீதியில் பெரிய பணக்காரன்ட்ட போய் கையை நீட்டும் போது அவர் எச்சியை காரி கையில் துப்பிட்டார். கையில் எச்சியை துப்பினோன்னு கோவப்படாமல் முகம் சுளிக்காமல் அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா, ஒரு கையை அப்படியே மடக்கிக்கிட்டு மறு கையை நீட்டி சொன்னாலாம், கோடீஸ்வரர் எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டா அந்த ஆள் நொந்து போய் சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு இருக்கியா. அப்படிப்பட்ட தியாகசீலம் அந்த அம்மையார், அதனால தான் கடிகாரம் ஓடலேன்னு. இப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் வந்துருச்சா. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து இந்த பக்கம் திரும்பினேன், ஒரு காத்தாடி கடாமுடான்னு ஓடிட்டு கிடந்துச்சு. ஆமாம். கேட்குறேன், இவன் ஐயா காத்தாடி அருந்து விழுந்து போல இருக்கு, அந்த அளவுக்கு ஓடுதே, இது எதுக்கு இப்படி ஓடுதுன்னு கேட்டேன். அவர் யமதர்மன் சொன்னார், காத்தாடி இல்லைடா, அதுவும் கடிகாரம் தான்னாரு. கடிகாரமா? இப்படியும் ஓடுமா? என்னையா பெரிய ஆச்சரியமா இருக்குது, இது யார் விட்டு கடிகாரம்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னார், அதாண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் உள்ள கடிகாரம்னாரு. அப்படின்னா எவ்வளவு புழுகிருப்பாங்க, இன்னமும் புழுகுறாங்க, நம்புகிறோமே. என்ன புழுகுனாலும் நம்ம மாற மாட்டோம், அது வேற விஷயம், நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும்.